அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க, சாமி இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற பொண்ணு இருந்தால் நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. ஒரு சில நிறைய மாப்பிள்ளை வருது, சாமி நமக்கு ஏற்ற ஜாதகத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியுமில்ல இவ்வளோ பேரோட பழகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி. இதில் என்ன விஷயம்னா, நம்ம ஒரு மேட்ரிமோனி ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாளாக ஒரு விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னென்னா, நிறைய மேட்ரிமோனி ஆரம்பித்து அதை சரிவர நிறைய பேர் பண்ணல. எல்லாருமே பண நோக்கத்தோடையே இதை பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இதை ஒரு மேட்ரிமோனி ஆரம்பிச்சு ஏன் அரைச்சமாவே அரைப்பான, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு திடீர்னு ஒரு சிந்தனை. நைட்டா ஒரு யோசனை. அதன்படி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல என் யோசனையை சொல்லிடுறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மாப்பிள்ளையோட அப்பாவோ அம்மாவோ இல்லை அப்பா அம்மா 2 பேரோ இல்லை சகோதரர்கள் யாராவது, நீங்கள் மாப்பிள்ளையோட குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் 2 பேர் மாப்பிள்ளையோட நம்ம அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களையே உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறோம். வீடியோ நானே இன்டர்வியூ பண்றவங்கள நம்ம நீங்க யாரு, என்ன வேலை செய்றீங்க, உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு, ஸோ இதை நீங்க என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் நம்ம உலகத்துக்கே தெரிவிச்சுறோம். நமக்கு தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆனவுடனே வீடியோவை பிரைவேட்ல போட்டுறோம். அதான் விஷயம். ஏன்னா நீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள தரகர் வச்சிருப்பீங்க, அவங்க அங்க இருக்கக்கூடிய ஜாதகங்களை மட்டுமே பார்ப்பாங்க. மேட்ரிமோனியில் போய் பார்ப்பீங்க, அதில் இருக்கிற சில விஷயங்களுக்கும் உங்களுக்கும் அதில் நிறைய மேட்ச் ஆகாமல் போகும். உங்க மேட்சிங்கை சரியாக எடுத்து கொடுக்காது. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா இதுல எப்படின்னா, நம்ம நேருக்கு நேரம் உட்கார வச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களா இதான் பொண்ணு, அதுல என்னன்னா பப்ளிக்கா போன் நம்பர் மட்டும் தர மாட்டேன். ஏன்னா யாராவது போன் பண்ணி தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடும். அதனால அந்த போன் நம்பருக்கு மட்டும் வேற ஐடியா வச்சிருக்கிறேன். அதை நம்ம வீடியோ பண்ணும்போது அதை நம்ம செயல்படுத்திடலாம். இப்போ பொண்ணுனா இவங்க தான் பொண்ணு, பொண்ணோட அப்பா அம்மா, அப்பா இதை செய்யறாரு, அம்மா இதை செய்யறாங்க, இந்த ஊரு அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அவங்க எதிர்பார்க்கிற மாப்பிள்ள இந்த வேலையில் இருக்கணும், இவ்வளவு சம்பளத்தில் இருக்கணும், இந்த கம்யூனிட்டியா இருக்கணும், பையன் இப்படி இருக்கணும், பொண்ணோட நீடு இதுதான், வெளிநாடா உள்நாடா உள்ளூரா வெளியூரா, இதை நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து வீடியோவே இதை கொண்டு வந்துடலாம். இதை நிறைய அன்பர்களுக்கு பயன்படும்னு ராத்திரியோட ராவோட ராவா உட்காந்து நான் ராவா யோசிச்ச ஒரு ஐடியா. இது யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது ஒன்று செய்யணுமே, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கப்படாது, புதுசா ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ட்டு. ஏற்கனவே இதை கல்யாண மாலையில அவங்க சன் டிவியில பண்றாங்க, நம்ம ஒன்றும் புதுசால இதை பண்ணிடல. பட் ஆனால் அவங்க சன் டிவியில பண்றாங்க, யூடியூப்ல யாரும் இது வரைக்கும் இதை செய்யல. ஏன்னா அதை செய்யற அளவுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களும் இது வரைக்கும் யாரும் இதில் வரல. நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி நோண்டி நொங்கெடுத்து தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால நீங்க உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ உங்கள் சகோதரனுக்கோ வரம் தேடினால் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னைக்கு நீங்க ஷூட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறோம். நீங்க உண்மையான தகவல்களை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல் அனைத்தும் நீங்க உங்க வேலை தான். நம்ம கேள்வி கேட்கறத விட சரி, எப்பவுமே எல்லாரும் நீங்க தானே என்ன கேள்வி கேட்பீங்க. வாங்க இப்ப நான் எல்லாத்தையும் உங்களை கேள்வி கேட்கிறேன். இது வரைக்கும் நீங்க தான் கேள்வி கேட்பீங்க, நான் தான் பதில் சொல்லுவேன். நான் யாரையும் கேள்வியே கேட்டதில்லை, நீங்களா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். மாப்பிள்ள என்ன பண்றாரு, என்ன ஒயர் இருக்காரு, என்ன கலர் இருக்கு, ஒரிஜினல் கலர் தானா, சிவா ஏதாவது கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தியா வச்சு எடுத்துட்டாப்லையா அப்படிலாம், அதெல்லாம் நாங்க வீடியோல அதெல்லாம் கொண்டு வருவோம். அதனால ஒரிஜினல் கலரு, மேக்கப் போடுவதற்கு முன்பாக, மேக்கப் போடுவதற்கு பின்பாக அப்படிலாம் வரமாட்டோம். இருந்தாலும் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். அதில் சொந்த வீடு இருக்கா இல்லையா, வாடகை வீடு தான் இருக்கா, 5000 சம்பளமா, 1.5 லட்சம் சம்பளமா, 5 லட்சம் சம்பளமா, 5 கோடி ரூபா சொத்து இருக்கா, 4 கோடி ரூபா சொத்து இருக்கா, எல்லாம் டைரக்டா நீங்களே சந்திச்சு பேசுற அளவுக்கு நாங்க இது பண்ணிக்கிறோம். இதில் நீங்களே பார்த்துட்டு நம்ம கூப்பிட்டா அதுக்கு என் ஃபோன் நம்பர் மட்டும் நம்ம கொடுக்கறதா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம். இல்லை நீங்களே என் ஃபோன் நம்பரே கொடுத்துருங்க சாமி, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துடலாம். இல்லை சாமி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னா இந்த அடுத்த வீடியோக்குள்ள ஐடியா யோசிச்சிருவேன், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா யோசனை பண்ணி அதுக்கு ஒரு ஆளையே போட்டு அதை பண்ணிக்கலாம். இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான கட்டணம் என்ன ஏதுங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கூப்பிடுங்க. ஏன்னா வீடியோக்குன்னு ஒரு கட்டணம் இருக்கும், அதை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். மற்றவங்கள மாதிரி ரொம்ப அராஜகமா இருக்காது அந்த கட்டணம். இதை நம்ம சிவாவுக்கு உண்டான கட்டணத்தை வாங்கி அவர் கொடுத்துடணும். ஏன்னா அவர் வீடியோ எடுக்கிறார், எடிட் பண்றாரு, சேனல்ல போஸ்ட் பண்ணுவார், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யறாரு போவோம். அதனால அதை நம்ம பண்ணிடணும். இதுக்கு நம்ம ஒரு ஆள் போட்டு அவங்கள இந்த போன் எல்லாம் கூப்பிட்டு வர்ற போனை அட்டன் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருந்தா அதையும் நம்ம யோசனை பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க இதுக்கு எப்படி கால்ஸ் வருது, எப்படி மக்கள் ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை தான் நம்ம அடுத்து பண்ண போறோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம எப்போ ஷூட்டு எப்போ போகலாம் அப்படிங்கிற விஷயம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டுறோம். நீங்க இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது. அதனால இவர்களுக்கு அந்த வீடியோ நம்ம பிரைவேட்ல போட்டுருவோம். ஒரு ஷார்ட்ஸும் நம்ம சேனல்ல போட்டு கொடுத்துடலாம். பிற்காலத்தில் இதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஒன்று உருவாக்கி அந்த சேனலையும் அதில் மெயின்டைன் பண்ணலான் இருக்கோம். வாங்க நம்ம புதுசாக ஒரு முயற்சியாக வெகு விரைவில், ஏன்னா தமிழகம் எங்கும் டக்கு டக்கு நம்ம வீடியோ போய் சேரும். நம்ம Facebook
ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நம்மளோட யூடியூப் எல்லாத்துலயுமே போடுவோமா, ரொம்ப ஈஸியா போய் சேரும். உங்களை மாதிரி யாராவது மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கலாம், உங்களை மாதிரி யாராவது பொண்ணு தேடிட்டு இருக்கலாம், இந்த வாரம் நல்லா இருக்கே நம்ம பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஏன்னா யாரும் இது வரைக்கும் இதை யூடியூப்ல கொண்டு வரல. இதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிடுவாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் காரணத்துக்கு வீடியோ போட்டாலே 100 பேர் வீடியோ போடுவாங்க. அப்புறம் என் கண்டென்ட்டை எடுத்து என் வீடியோ போட்டு எனக்கே அமைச்சு நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கேன் நான். அதனால இது இனிமேல் தமிழ்நாடு பூரா அது ஒரு ட்ரெண்டாக மாறும். இருந்தாலும் நம்ம ஒரு கேம் சேஞ்சர், ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே இருப்போமே. 4 பேர்த்துக்கு நல்லது நடந்தால் சரி. நம்ம இதை வந்து பண நோக்கத்துக்காக செய்ய மாட்டோம். வீடியோ எடுக்கிற கட்டணம் ப்ளஸ் வந்து ஆள் போட்டால் அதுக்கு உண்டான கட்டணம் மட்டும் நம்ம வசூல் வாங்கிக்கிறோம். இதில் வந்து வேற எதுவும் மறைமுக கட்டணங்கள் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் நேரடியாக பொண்ணையோ மாப்பிள்ளையோ பார்த்துக்கலாம். வாங்க நாம் ஒன்றாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.